இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பெரிய இடத்து பையனா தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை வச்சுக்கிட்டு பார்ட்டி பண்ணுவ, அதை நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? சார் அப்படிலாம் எதுவும் இல்லை சார். இது சின்ன லிக்விட் படி தான் சார். அதையுமே நான் அலோவ் பண்ணல. எனக்கு தெரியாம இந்த ஏற்பாடு நடந்துருச்சு சார். சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு வெளில போங்க. கான்ஸ்டபிள் சார், போய் செக் பண்ணுங்க. ஓகே சார். சார் என்ன சார்? நீங்களும் போய் செக் பண்ணுங்க. சரிங்க சார். அந்த சம்யுக்தாவை இந்த ஆட்டத்துல இருந்து கலட்டி விடுறதுக்கும், அது மட்டும் இல்லாம எங்க அத்தைக்கு ஒரு பெரிய அவமானத்தை உருவாக்கவும் நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. யோ, என்னையா சொல்ற? அட அசத்திருவோம். இதான் குறிஞ்சிங்கிறது. சார் இங்க இருக்கு சார். எடுத்துட்டு வாங்க. வரேன் சார். இது எப்படி இங்க வந்துச்சு? என்னையா லிக்கர் பார்ட்டின்னு சொன்ன? இதுக்கு பேர் தான் லிக்கரா? சார் இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். இது எப்படி இங்க வந்துச்சுன்னு எனக்கு தெரியல சார். சார் இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். பேபி, எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் வெறும் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி தான் ஏற்பாடு பண்ணேன். எந்த காலத்துல தப்பு செஞ்சவங்க தப்ப ஒத்துக்கிட்டு இருக்கீங்க? யோ சார், இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்துங்க. ஓகே சார். சார் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சார். சார் நான் அந்த மாதிரி பையன் இல்ல சார். சார் இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. ப்ளீஸ் சார், நான் சொல்றதை கேளுங்க சார். இதெல்லாம் கோர்ட்ல வந்து சொல்லுங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, நான் உங்களை அரெஸ்ட் பண்ணுவேன். யோ, என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்திங்க. சார் 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 சார், சிபி தம்பிக்கு ஒண்ணும் தெரியாது சார். நீ கூட தான் சார் தம்பி வந்தாரு. அவருக்கு ஒண்ணும் தெரியாது. இதுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்ல. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசுங்கமா. யோ, இழுத்துட்டு போங்கயா. போங்கயா. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் சார். எனக்கு சம்பந்தம் இல்ல. சிபியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டி போயிட்டாங்க. என்ன சொல்ற? எதுக்கு கேடி? என்ன சார் நீங்க எல்லாம் வர்றீங்க? பெரிய இடத்து பையனா தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை வச்சுக்கிட்டு பார்ட்டி பண்ணுவ, அதை நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? சார் அப்படிலாம் எதுவும் இல்ல சார். சார் இங்க இருக்கு சார். மீடியாக்காரங்க எல்லாரும் மொத்தமா சிபியை வச்சு தப்பா நியூஸ் போட்டுருக்காங்க. தமிழ் சிபி எதுவுமே செய்யல, ஏன் கூட தான் இருந்தான். திடீர்னு எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி நடந்து முடிஞ்சிச்சு. ஏதாவது பண்ணு தமிழ். ஜனாமா வேற ஊர்ல இல்ல. சரி நீ வை, நான் பாத்துக்கிறேன். ட்ரக்ஸ் எடுத்தா 24 மணி நேரத்துக்கு அது உடம்புல இருக்கும். நான் அவருக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து ப்ரூவ் பண்றேன். அது வரைக்கும் லைவா கட் பண்ணுங்க சார். நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது மேடம். எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. நிரூபிச்சுட்டு வாங்க பார்க்கலாம். வீட்டுல போதை பொருள் பயன்படுத்துவாங்களாம், அதை நியூஸா போட்டா இங்க வந்து சத்தம் போடுவாங்களாம். ஸ்டாப் இட் சார். இதுக்கு மேல இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்க ஆபீஸ்க்கு முன்னாடி வந்து நான் தர்ணா பண்ணுவேன். உங்க சேனல் மேல நான் கேஸ் போடுவேன். அதுக்கு மேல உங்க சேனல் மேல இருக்கிற நன்மகத்தன்மையை நான் क्वेश्चन பண்ணுவேன். மான நஷ்ட வழக்க போட்டு உங்க சேனலை கோர்ட் வரைக்கும் இழுப்பேன். என்னாச்சு? வணக்கம் சார். என்ன பிரச்சனை? இவங்க சிபியோட ஃபேமிலில இருந்து வராங்க சார். அவர் போதைப் பொருள் யூஸ் பண்ணல, அதை ப்ரூவ் பண்றேன்னு சொல்றாங்க சார். இல்லனா நம்ம சேனல் மேல கேஸ் போடுறேன்னு சொல்றாங்க சார். எப்படிமா ப்ரூவ் பண்ணுவ? உடனே ஸ்டேஷனுக்கு போலாம். டாக்டர்ஸை வர வச்சு பிளட் சாம்பிள் எடுத்து லேப்ல செக் பண்ணலாம். அவருக்கு பாசிட்டிவ்னு வந்ததுன்னா நாங்க திரும்பவும் நியூஸ் போடுவோம். பரவாயில்லையா? தாராளமா போட்டுக்கோங்க சார். அது வரைக்கும் நீங்க லைவை நிறுத்தி வைங்க. ஓகே சார். உட்காருங்க. அவருக்கு டெஸ்ட் எடுங்க.
இன்ஸ்பெக்டர் சார், இவர் அந்த ட்ரக்ஸ் எடுக்கலன்னு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா இவரை உடனே நீங்க ரிலீஸ் பண்ணி ஆகணும். கண்டிப்பா பண்றோம் சார். அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சார், ரிப்போர்ட் வர இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? எப்படியும் 1 hour ஆகும் மேடம். டெஸ்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட் அனுப்புறோம் சார். வரேன் சார். ஓகே சார், வாங்க. யோ சார், அவரை கூட்டு போ உள்ள. எந்திரிங்க வாங்க. நீங்களாம் கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்க. மேடம், ரிப்போர்ட் வந்துடுச்சு. சார், நெகட்டிவ்னு தானே வந்திருக்கு. சிபி சார் ரிலீஸ் பண்ணுங்க. என்ன சார் பார்த்துட்டு இருக்கீங்க? ரிலீஸ் பண்ணுங்க. மச்சான், ரிப்போர்ட் நெகட்டிவ்னு வந்திருக்குடா. சார், அதான் ரிலீஸ் பண்ணுங்க சார். உண்மை தெரிஞ்சிருச்சுல. இனிமே நீங்க இந்த விஷயத்தை பத்தி பேசவே கூடாது. அதையும் மீறி பேசுனீங்க, உங்க எல்லார் மேலயும் மான நஷ்ட வழக்கு போட்டுருவேன். கொஞ்சம் இருமா. உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. அவ்வளவு சீக்கிரம் உங்க சிபி வெளியில எல்லாம் வர முடியாது. நீங்க கோர்ட்டுக்கே போனாலும் ஜாமீன் கிடைக்காது. ஏன்? பின்ன ரிப்போர்ட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. பாசிட்டிவ் சார், நான் அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணவே இல்லை சார். தமிழ், இது ஏதோ பொய்யான ரிப்போர்ட் தயார் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ தப்பு நடந்திருக்கு தமிழ். சார், இந்த ரிப்போர்ட் உண்மை இல்ல. ஏமா, உன் கண்ணு முன்னாடி தான் மெடிக்கல் டீம் வந்து சாம்பிள் எடுத்துட்டு போனாங்க. அங்க இருந்து தான் ரிப்போர்ட் வந்துச்சு. இதுல நான் ஏதாவது தலையிட்டேனா? என்கிட்ட வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சிபிஐ என்னால ரிலீஸ் பண்ண முடியாது. ஏமா, இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்காக தான் இவ்வளவு நேரம் எங்க மேல கேஸ் போட்டுருன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்களா? இப்போ என்ன சொல்ல போறீங்க? யோ, வாங்க போய் எல்லாரும் லைவ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயோ சார், 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 ப்ளீஸ் சார். சிபி சார் இதை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல சார். அவருக்கு இந்த பழக்கமே கிடையாது சார். கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எப்படியாச்சும் ப்ரூவ் பண்றேன். அப்போ அந்த ரிப்போர்ட் பொய் சொல்லுதுன்னு சொல்றீங்களா? அதான் சார், எனக்கும் ஒன்றும் புரியல.